Welcome to Mr. Nobody's We are in a movie with Gladiator 2000 release or historical epic movie. The particular footage we put on our channel. You subscribe that helps me a lot guys. உங்களுக்கு more reviews or updates வந்துட்டு and this video is sponsored by Learn New Skill Technologies. இவங்க IT related skills கோர்ஸ் உங்களுக்கு most affordable priceல பண்ணி தராங்க. Full stack development, Python, Java அது மட்டும் இல்லாம மெயினா அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றது இல்லாம உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்றாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. படத்தோட கதை எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம் எம்பையர் இருக்கு. ரோம் எம்பையருக்கு வந்து மார்க்கஸ்ன்னு சொல்லப்படுறவர் தான் கிங். அண்ட் அவர் வந்து நிறைய வந்து போர்லாம் போவார். தென் அவருக்கு பக்கபலமாக இருக்கிறது மேக்சிமஸ்ன்னு சொல்லப்படுற ரோமனோட ஜென்ரல். ரொம்ப டேலண்டான ஆள், எல்லாமே தெரியும். ரோம் பற்றி எல்லாமே ரோமில் அவருக்கு இருக்கிற செல்வாக்கு அதிகம். அதே மாதிரி அவர் எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அண்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ராஜாவோட புள்ள காமடோஸ்ன்னு சொல்லிட்டு அவர் யாருன்னு கூட தெரியாது. தெரியும் ராஜாவோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியுமே தவிர அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான ஒரு விஷயங்களோ மக்களுக்கு வந்து அவர் மேலே அஃபெக்ஷன் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் வேறு வழி இல்லை, அவரை தான் அடுத்து ட்ரோனில் ஏற்றி ஆகணும். ஆனால் இந்த முடிவு எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ராஜா ரொம்ப குழப்பத்தில் இருக்கிற இந்த சமயத்தில் ராஜாவுக்கு ஒரு பொண்ணுமே இருக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கு எப்படிதான் கட்டி கொடுக்க முடியாது மேக்சிமஸ்க்கு. ஏன்னா மேக்சிமஸ்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஒரு பிள்ளையா இருக்கும். ஆனால் மேக்சிமஸ் வந்து வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி ஒரு இதில் இருப்பார். ஆனால் ராஜா வந்து அனுப்பவே மாட்டார். தென் ஒரு நாள் வந்து ராஜா வந்து மேக்சிமஸை கூப்பிட்டு, நீ வந்து இந்த மாதிரி ரோமோட கிங் ஆகிடு, நீ தான் வந்து கரெக்டான ஆள் அப்படின்னு சொன்னேன். இது தெரிய வந்துடுது யாருக்கு? ராஜாவோட பிள்ளைக்கு. ஸோ வந்து அந்த ராஜாவோட பிள்ளை வந்து ராஜாவே கொண்டுட்டு அந்த பள்ளியை வந்து வேறு வழி இல்லை மேக்சிமஸ் மேலே தான் போடணும்னு சொல்லிட்டு போடுறான். அண்ட் அதுக்கப்புறம் மேக்சிமஸ் வந்து அந்த இடத்துல தப்பிச்சு தன்னோட ஊருக்கு போய் சேரலாம் அப்படின்ற அந்த சமயத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் வந்து இவங்க அந்த ஊருக்கு முன்னாடியே போயிட்டு மேக்சிமஸோட புள்ள அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பொண்ணு தூக்கில் போட்டுறாங்க. இதை பார்த்த மேக்சிமம்ஸ் வந்து ரிவெஞ்ச் எடுத்து அவனுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்த அந்த சமயத்தில் அங்கே அவருக்கு அடிபட்டுருது. தென் அவரை வந்து ஒரு இடத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு யாரோ கூட்டி போயிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கொத்தடிமையாக வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடிமையாக இருக்கார். தென் அவரோட அடிமையை வந்து அவரே ஃப்ரீ பண்ணிக்கணும். எப்படின்னா அவர் வந்து கிளாடியேட்டராக மாறணும். இந்த மாதிரி அந்த டைமில் வந்து அடிச்சுக்கிறத வந்து பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ அவங்க எத்தனை ஆளை அனுப்புனாலுமே அவங்கள கொன்னுட்டா யார் கொன்று நிற்கிறாங்களோ அவங்களோட ஃப்ரீடம் அவங்க கையில், அவங்க போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஒரு இது இருந்துருக்கு. ஸோ வந்து மேக்சிமஸ்க்கு ஒரு வழியே இல்லை. எந்த வைலன்ஸ் வேணான்னு நினச்சாரோ அந்த வைலன்ஸை வந்து திரும்பி எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம். அதே மாதிரி தான் அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு நிறைய செல்வாக்கு இருக்குது. அந்த டீம் வந்து அவ்வளோ மதிக்கும் மேக்சிமஸை. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம புதுசாக ராஜாவான நம்ம காமடோஸ்க்கு தெரியாது. ஆனால் காமடோஸ்க்கு வந்து இந்த ஃபைட்டரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுவார். யார் சூப்பராக ஃபைட் போகிறாங்க, இவனை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நேரில் போய் பார்த்தோன்னே இவர் ரிவீல் பண்ணுறாரு. அந்த மேக்சிமஸ் என்னோட செத்துப்போன பிள்ளைக்காகவும் என் செத்துப்போன ஒய்ஃப்காகவும் ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கேன், கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்கும் அப்படின்ற மாதிரி ஆகுது. தென் வந்து ராஜா வந்து அவனை வந்து அந்த ஃபைட் அரினாலேயே வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டஃப்பான டாஸ்க் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் தவிடுபடி ஆகிட்டு நம்ம மேக்சிமஸ் அங்கேயே தான் இருப்பார். தென் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மேக்சிமஸ்க்கும் நம்ம காமடோஸ்க்குமே வந்து 1 ஃபைட் வரும். அதில் யார் ஜெயிச்சா, ரிவெஞ்ச் எடுத்தாங்க இல்லையா, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது இந்த படத்தில் இருக்காது. இந்த படம் வந்து ஒரு எப்பிக்கான படம், கண்டிப்பாக பார்க்கலாம். சினிமாட்டோகிராஃபி வைஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த படம் வந்து R-rated, நிறைய R-rated கண்டென்ட் இருக்கும். சின்ன பசங்க பார்க்காதீங்க, வைலன்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல படம். உங்களுக்கு இப்போ பார்த்தாலுமே இந்த படம் போர் அடிக்காது. இந்த படம் வந்து 20 வருஷம் மேலே ஆகுது, இருந்தாலுமே போர் அடிக்காது. ஒரு சூப்பரான படம் தான் சொல்லுவேன். அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 400 தருவேன். இது மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மிஸ்டர் நோபடி இந்த வீடியோ சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ குட் டேஸ்.